இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர தொடக்க ஆட்டக்காரராக திகழ்ந்த வீரேந்திர சேவாக் ஐபிஎல் தொடரில் பயிற்சியாளராக திகழ்ந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியை தான் ஏற்க விரும்பவில்லை எனவும் அதற்கான காரணத்தையும் சேவாக் கூறியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியில் தொடக்க வரிசையில் களமிறங்கி அதிரடியாக விளையாடும் ஃபார்முலாவை ஆரம்பித்தவர் வீரேந்திர சேவாக் என்றால் அது மிகையாகாது. தான் களமிறங்கும் அனைத்து போட்டிகளிலும் அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஒரு சில தொடர்களில் இந்திய அணிக்கு கேப்டனாகவும் தலைமை வகித்து அதிரடியான ஆட்ட முறையை இந்திய அணிக்கு புகுத்தி இருக்கிறார். 2015ஆம் ஆண்டில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற சேவாக் 2016ஆம் ஆண்டு பஞ்சாப் அணியின் ஆலோசகராக செயல்பட்டு அதற்கு பிறகு இயக்குநராகவும் பொறுப்பேற்றார். மேலும் 2018ஆம் ஆண்டு வரை பஞ்சாப் அணியின் பயிற்சியாளராகவும் பதவி வகித்தார். 2017ஆம் ஆண்டு இந்திய அணியின் பயிற்சியாளராக அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு அந்த பதவிக்கு சேவாக் விண்ணப்பிக்க விரும்பவில்லை. இதற்கான காரணம் குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சேவாக் கூறும்பொழுது, இந்திய அணிக்கு நல்ல ஐபிஎல் அணியின் பயிற்சியாளராக யாராவது என்னை அணுகினால் நிச்சயம் அது குறித்து யோசிப்பேன். ஏனென்றால் இந்திய அணியின் பயிற்சியாளராக நான் இருந்து கடந்த 15 வருடங்களில் நான் செய்த வழக்கத்தை திரும்பவும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்திய அணிக்காக விளையாடும் போது வருடத்திற்கு 8 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்க வேண்டும். இப்போது எனது 2 குழந்தைகளும் 14 மற்றும் 16 வயதாகிறது. அவர்களும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஒருவர் ஆஃப் ஸ்பின்னர் மற்றும் மற்றொருவர் தொடக்க பேட்ஸ்மேன். எனவே நான் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அவர்களுடன் நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும். நான் இந்திய அணியின் பயிற்சியாளராக திகழ்ந்தால் வருடத்திற்கு 8 மாதங்கள் வெளியே இருக்க நேரிடுவதால் எனக்கு அது ஒரு சவாலாக அமையும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.